காலி தேசிய வீட்டுவசதி அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்தில் பணியாற்றும் வீட்டுவசதி அபிவிருத்தி அதிகாரி ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிட்டிகல பிரதேசவாசி ஒருவர் அளித்த முறைப்பாட்டின்படி 10 லட்சம் ரூபாய் வீட்டுவசதி மானியத்தை வழங்குவதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவி மற்றும் பரிந்துரையை வழங்குவதற்காக குறித்த அதிகாரி 50,000 ரூபாய் லஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணையாளர்களின் கூற்றுப்படி புகார்தாரர் கடந்த ஆகஸ்ட் 19, 2025 அன்று முதல் தவணையாக 1,46,000 ரூபாவை பெற்றிருந்தார். அப்போது அதிகாரி 25,000 ரூபாவை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள செயல்முறையை முடிப்பதற்காக மீதி தொகையை பின்னர் கோரியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2025 செப்டம்பர் 15 அன்று காலை 11:45 மணியளவில் நியாகம பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி பிரிவில் மீதமுள்ள லஞ்ச தொகையை பெற்றுக் கொண்டிருந்தபோது இளஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் குறித்த அதிகாரி கைது செய்யப்பட்டார்.